எந்த ஒரு குறையும் இல்லாத மிக துல்லியமா இயங்குற ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. சட்டம்னா அப்படி ஒரு இயந்திரமா இருக்கணும் தான் நாம நினைப்போம். ஆமா, அப்படி இருந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே. கரெக்ட். உடைந்த எலும்ப ஒரு எக்ஸ்ரே எவ்வளோ துல்லியமா காட்டுமோ, சட்டம் அவ்வளோ துல்லியமா வேலை செய்யணும். ஆனா அந்த பிரம்மாண்டமான இயந்திரத்துக்குள்ள திடீர்னு ஒரு 90,000க்கும் மேற்பட்ட இரும்பு ஆணிகளை கொட்டுனா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த சிஸ்டமும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடும். எக்ஸாக்ட்லி. ஒரு மாபெரும் டிராஃபிக் ஜாம் உருவாயிடும் இல்லையா? இப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்தோட நிலைமை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அந்த டிராஃபிக் ஜாம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, அது வெறும் வேகத்தை மட்டும் குறைக்கல, நீதியையே மறுக்கிற அளவுக்கு போயிடுது. காலம் கடந்து கிடைக்கும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்வாங்களே, அந்த நிலைமை தான் இப்ப இருக்கு. சரியே, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது வெறும் செய்திகளை வாசிக்கிற இடம் கிடையாது. நீங்க யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகுபவராக இருக்கலாம், அல்லது சுத்தி என்ன நடக்குதுன்னு ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புறவரா இருக்கலாம். உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான அலசல் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசல்ல அரசியல் சாசனம், பொருளாதாரம், சர்வதேச விவகாரங்கள், அப்புறம் டெக்னாலஜின்னு பல தளங்கள்ல நடக்கிற விஷயங்களை எடுத்துக்க போறோம். உச்ச நீதிமன்றத்துல தாங்கி கிடக்கிற வழக்குகளுக்கும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் நீங்க பயன்படுத்துற போன்ல இருக்கிற மைக்ரோ சிப்புட்டும் என்ன தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். என்னோட வேலை என்னன்னா, மேலோட்டமான செய்திகளுக்கு பின்னால் உள்ள அந்த ஏன் அப்படிங்கறத விளக்குறது தான். ஒரு சிஸ்டமை எப்படி அப்கிரேட் பண்றாங்க, அது எங்க சறுக்குதுன்னு இன்னைக்கு நாம பார்க்கலாம். சூப்பர். முதல்ல அந்த டிராஃபிக் ஜாம் கதையிலிருந்தே ஆரம்பிப்போம். நமது நீதித்துறையில ஒரு முக்கியமான விரிவாக்கம் நடந்திருக்கு. மத்திய அமைச்சரவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கைய தலைமை நீதிபதி உட்பட 34லிருந்து 38 உயர்த்த ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஆமா, ஏன்னா அங்க இப்போ 92,385 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த ஓமைக்கே வருவோம். சொல்லுங்க. நெரிசல் அதிகமா இருக்கிற ஒரு ஹைவேல புதுசா ஒரு 4 லேன்களை ஓபன் பண்றது மாதிரி தான் இந்த 4 புது நீதிபதிகள் நியமனமும். கரெக்டான ஒப்பீடு. ஆனா லேன்களை அதிகப்படுத்துறதுனால மட்டும் டிராஃபிக் குறைஞ்சிடுமா? அந்த ரோட்ல வண்டிய தாறுமாறா ஓட்டுறவங்கள கட்டுப்படுத்த வேண்டாமா? குறிப்பா இந்த பொதுநல வழக்குகள் பத்தி சமீபத்துல வந்த விமர்சனம் இதைத்தானே சுட்டி காட்டுது. ஆமாங்க. அந்த ரோட்ல வர்ற பாதி வண்டிகள் அங்கே வரவேண்டிய அவசியமே இல்லாத வண்டிகள்னு சொன்னா எப்படி இருக்கும்? அததான் நீதிபதி PV நாகரத்னா ரொம்ப வெளிப்படையா சுட்டி காட்டியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும்போது ஒரு ஏழைக்காக யார் வேணாலும் நீதிமன்ற கதவை தட்டலாம் அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த PIL அப்படிங்கிற பொதுநல வழக்கு. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டம் அப்படியே மிஸ்யூஸ் ஆகுது. எப்படி மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க? இத உங்க 4 ஆங்கில வார்த்தைகள் மூலமா விளக்குறாங்க. பிரைவேட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனிப்பட்ட ஆர்வம். அப்புறம் பப்ளிசிட்டிங்கிற விளம்பர ஆர்வம். பைசா என்கிற பணம். அப்புறம் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் ஆர்வம். இத கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு சாதாரண மனுஷனுக்கு போய் சேர வேண்டிய நீதிமன்ற நேரத்தை யாரோ ஒருத்தர் தன்னோட சுய விளம்பரத்துக்காகவோ இல்ல அரசியல் எதிரிய பழி வாங்கவோ ஒரு வழக்கு போட்டு முடக்கிடுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, நீதிபதிகள் எண்ணிக்கையை அதிகமாக்குறது ஒரு அளவு சார்ந்த நடவடிக்கை. ஆனா அது மட்டுமே பத்தாது, தரமான நடவடிக்கைகளும் தேவை. அதாவது வழக்குகளை வடிகட்டணுமா? எக்ஸாக்ட்லி. எது உண்மையான பொதுநல வழக்கு, எது வீணான வழக்குன்னு ஆரம்பத்திலே ஃபில்டர் செய்யற மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த 90,000 வழக்குகள் அப்படிங்கிற மலையை உடைக்க முடியும். ஓகே, இப்போ வழக்குகளோட தன்மை பத்தி பேசும்போது உச்சநீதிமன்றம் கொடுத்த இன்னொரு தீர்ப்பு என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. அது மருத்துவ அலட்சியம் பத்தின ஒரு வழக்கு. அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வழக்கு தானே? ஆமா, ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்கும்போது தவறு நடந்து அதனால நோயாளி பாதிக்கப்படுறாரு. வழக்கு நடக்கும்போதே அந்த மருத்துவர் இறந்துடுறாரு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மருத்துவருக்கு பதிலா அவரோட சட்டப்பூர்வ வாரிசுகள்கிட்ட இருந்து இழப்பீடு வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்கு. நிஜமாவே எனக்கு இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அப்பா செஞ்ச மருத்துவ தவறுக்கு சம்பந்தமே இல்லாத அவரோட பிள்ளை எப்படி பொறுப்பா முடியும்? இது ஒரு அநியாயம் மாதிரில தெரியுது. மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா சட்டத்தோட நுணுக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது கிரிமினல் குற்றம் கிடையாது. இது ஒரு சிவில் இழப்பீடு. ஓ, இழப்பீடு மட்டும்தானா? ஆமா. உச்சநீதிமன்றம் வாரிசுகளோட சொந்த சம்பாத்தியத்திலிருந்து பணத்தை எடுத்து தர சொல்லல. மாறாக, அந்த மருத்துவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்துக்கள் வாரிசுகளுக்கு போகுது இல்லையா? ஆமா, போகும்.
அந்த மரபுரிமையா வந்த சொத்துக்களோட மதிப்புக்கு உட்பட்டு மட்டுமே இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிருக்கு. ஆஹா, இப்ப புரியுது. அதாவது வாரிசுகளோட சொந்த பேங்க் பேலன்ஸை யாரும் தொட போறதில்ல. ஆனா தவறு செஞ்சவரோட சொத்துல இருந்து பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். கரெக்ட். இது ரொம்பவே பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கே. கண்டிப்பா. சட்டத்துல உரிமை கடமை ரெண்டும் எப்பவும் பேலன்ஸ் ஆகித்தான் இருக்கும். இந்த உரிமை கடமை அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம அடுத்த டாபிக் போகலாம். தேசிய அடையாளமும் ஜனநாயக உரிமைகளும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1971ஆம் ஆண்டின் தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வர அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆமா, வந்தே மாதரம் பாடல் தொடர்பான திருத்தம் அது. அதேதான். இதன்படி தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பது அல்லது பாடுறது தடுப்பது தண்டனைக்குரிய குற்றமா மாறுது. குற்றம் நிரூபிக்கப்பட்டா 3 வருஷம் வரைக்கும் சிறை அல்லது அபராதம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சர்வதேச ரிப்போர்ட்டுகள் நம்ம நாட்டை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ரொம்பவே கான்ட்ராஸ்டா இருக்கு. வீடம் ரிப்போர்ட் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பதிவு செய்யணும். நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஆமா, நாங்க வெறும் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நடுநிலையா உங்களுக்கு தரோம். கரெக்ட். வீடம் அறிக்கை மற்றும் ஸ்காலர்ஸ் அட் ரிஸ்க் போன்ற அமைப்புகள் இந்தியாவை ஒரு தேர்தல் எதேச்சாதிகாரம் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இங்கே தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி? இப்போ நீங்க கேக்குறவங்க யோசிக்கலாம், நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 14, 19, 21ன்னு எல்லா அடிப்படை உரிமைகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கு. சட்டம் இவ்ளோ பாதுகாப்பா இருக்கும்போது இந்த சர்வதேச அறிக்கைகள் மட்டும் ஏன் முற்றிலும் முரண்பட்ட ஒரு படத்தை காட்டுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உள்நாட்டு சட்டங்களுக்கும் சர்வதேச பார்வைகளுக்கும் இடையில இருக்கிற மெக்கானிசம் வித்தியாசமானது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலேயே மிகச்சிறந்த அடிப்படை உரிமைகளை எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கு. அதாவது டிஜூர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வீடே மாதிரியான அமைப்புகள் வெறும் சட்ட புத்தகங்களை மட்டும் வச்சு மார்க் போடுறதில்ல. அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அதுக்கு பேரு டிஃபாக்டோ. கிரவுண்ட் ரியாலிட்டினா நடைமுறைப்படுத்துற விதத்தை சொல்றீங்களா? ஆமா, ஒரு சட்டம் நடைமுறையில எப்படி வேலை செய்யுது, விசாரணைக்கு உள்ளாக்கப்படுற கைதிகள் எத்தனை வருஷம் சிறையில இருக்காங்க, சிவில் சமூகம் எப்படி சுதந்திரமா இயங்குது, ஒரு சாதாரண மனிதனுக்கு சட்டத்தின் பாதுகாப்பு உடனே கிடைக்குதா இல்லையா. ஓஹோ, இந்த மாதிரி அளவீடுகள் இருக்கா? ஆமாங்க, இப்படி பல நடைமுறை சிக்கல்களை மெட்ரிக்ஸா வச்சுதான் அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. அதனால சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கும் அது ரோட்ல நடக்கும்போது எப்படி உருமாறுது அப்படிங்கிறதுக்கும் உள்ள அந்த இடைவெளியத்தான் இந்த ரிப்போர்ட்கள் காட்டுது. தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவான விளக்கம். சரி, இப்போ அரசியல்ல இருந்து நம்ம உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரம் பக்கம் கொஞ்சம் திரும்பலாம். ஆந்திர பிரதேசோட பலகால கோரிக்கையான புதிய தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம், அதாவது சவுத் கோஸ்ட் ரயில்வே, விசாகப்பட்டினத்தை தலைமையிடமா வச்சு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட போகுது. இது இந்தியாவோட 18வது ரயில்வே மண்டலம். ஆமா, இது ஏன் அவ்வளோ முக்கியம்? ஒரு புது ரயில்வே ஜோன் வர்றது ஏன் அவ்வளோ முக்கியம்னு பலருக்கும் தோணலாம். வெறும் ட்ரெயின் விடுறதுக்காக மட்டும் இது கிடையாது. இந்த மண்டலம் போன நிதியாண்டுல 286 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கு. 286 மில்லியன் டன்னா? அது ரொம்ப பெரிய அளவாச்சே. ஆமா, அதாவது இந்தியாவோட மொத்த சரக்கு ஏற்றத்துல இது 17%. சப்ளை செயின் அப்படின்னு சொல்ற விநியோக சங்கிலிய இது மிகப்பெரிய அளவுல வேகப்படுத்தும். சரக்குகள் வேகமா நகர்ந்தாதான் மார்க்கெட்ல பொருட்களோட விலை குறையும். அதாவது உள்கட்டமைப்பை உருவாக்குறது மூலமா ஒட்டுமொத்த பொருளாதார சுழற்சியை ஸ்பீட் பண்றாங்க. இதே பொருளாதார சுழற்சியை வேகப்படுத்த ரிசர்வ் பேங்க்கும் ஒரு சூப்பரான ஐடியாவோட வந்திருக்காங்க. உத்கம் போர்ட்டல பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். உத்கம் அப்படின்னு ஒரு போர்ட்டல். உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகளை கண்டுபிடிக்கிற தளம் இது. இதை சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது தாத்தா காலத்துல புதைச்சி வச்ச சொத்துக்களை கண்டுபிடிக்கிற ஒரு டிஜிட்டல் மெட்டல் டிடெக்டர் மாதிரி இருக்கு. அந்த டிஜிட்டல் மெட்டல் டிடெக்டர் உவமை ரொம்ப ஆப்டா இருக்கு. உண்மையிலே இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பல பேர் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அதை மறந்திருப்பாங்க, இல்ல நாமினிய சரியா அப்டேட் பண்ணாம இறந்திருப்பாங்க. ஆமா, நிறைய குடும்பங்கள்ல இது நடக்குது. பல வருஷமா அந்த பணத்தை யாரும் கேட்கலன்னா அத ரிசர்வ் வங்கியோட டெஃப், அதாவது டிபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டுக்கு மாத்திடுவாங்க. இப்போ அந்த மாதிரி முடங்கி கிடக்கிற பணத்தை உண்மையான வாரிசுகள் கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் தான் இந்த உத்கம் போர்ட்டல். இதுல எல்லா பேங்க்கும் இருக்கா?
இப்போதைக்கு 30 வங்கிகள் இதுல இணைஞ்சிருக்காங்க. டெஃப் ஃபண்ட்ல இருக்கிற 90% பணம் இந்த பேங்குகள்ல தான் இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி சுமார் 20 லட்சம் பயனர்கள் 44 லட்சம் முறை இந்த போர்ட்டல்ல தேடிருக்காங்கன்னு டேட்டா சொல்லுது. ஆக ஒரு பக்கம் கவர்மெண்ட் பல்லாயிரம் கோடிகளை போட்டு புதுசா ரயில்வே ட்ராக் போடுறது, இன்னொரு பக்கம் முடங்கி கிடக்கிற பழைய பணத்தை மெட்டல் டிடெக்டரை வச்சு தேடி எடுத்து மறுபடியும் பொருளாதாரத்துக்குள்ளேயே கொண்டு வருது. ரெண்டுமே பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துற விஷயங்கள் தான். பணப்புழக்கம்னு வரும்போது நம்ம நாட்டோட முதுகெலும்பான விவசாயத்தை நம்ம விட்டுட முடியாது. கண்டிப்பா. விவசாயத்துல என்ன அப்டேட்? கரும்புக்கான நியாயமான மற்றும் லாபகரமான விலைய, அதாவது எஃப்ஆர்பிய குவிண்டாலுக்கு 10 ரூபாய் உயர்த்தி 365 ரூபாயாக அமைச்சரவை நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல அடிப்படை மீட்பு விகிதம் 10.25% அப்படின்னு செட் பண்ணிருக்காங்க. ஓகே. இது போக பருத்தி உற்பத்தி திறனை மேம்படுத்தும் மிஷினுக்காக 5659 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஆர்பி அப்படிங்கிறது மார்க்கெட்ல சர்க்கரை விலை என்னவா இருந்தாலும் விவசாயிக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்கிற ஒரு சேஃப்டி நெட் மாதிரி தானே? நிச்சயமா. சர்வதேச மார்க்கெட்ல விலை குறையும் போது விவசாயி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெக்கானிசம் இது. ஏன்னா உள்நாட்டுல நாம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா சிஸ்டமை டிசைன் பண்ணாலும் குளோபல் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் நம்மள ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். நீங்க குளோபல் மார்க்கெட்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சர்வதேச விவகாரங்களுக்கும் நம்ம பாக்கெட்டுக்கும் இருக்கிற நேரடி கனெக்ஷனை பத்தி நாம பேசணும். இப்போ மேற்காசிய நெருக்கடி மற்றும் ஈரான் போர் பதற்றம் போய்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆச்சு தெரியுமா? பெட்ரோல் விலை ஏறுது இல்லையா? ஆமா. சர்வதேச சந்தையில பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $109 இருந்து $120 வரை உயர்ந்துருச்சு. இந்த ஒரு விஷயத்தால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 7.4%லிருந்து 6.5% குறையும் அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க. பணவீக்கம் 4.4% உயரக்கூடும். இதோட தாக்கம் நேரடியா மக்கள் மேல படும். கரெக்ட். இது எப்படி சாதாரண மக்களை பாதிக்குதுன்னா, எல்பிஜி சிலிண்டர் விலை 60 ரூபாய் ஏறி இருக்கு. இத புரிஞ்சுக்க மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்கணும். அதாவது உலகத்தோட எந்த மூலையிலயோ நடக்கிற ஒரு போர் உங்களை வேலைக்கு கூட்டிட்டு போற ஆட்டோவோட மீட்டரை எப்படி மாத்துது அப்படிங்கறதா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நம்ம விநியோக சங்கிலி ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்றீங்க. ஆமா, அது எந்த அளவுக்கு எளிதில் உடையக்கூடியதுன்னு இது காட்டுது. ஆனா பாருங்க, இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுதே. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கடந்த 10 வருஷத்துல இந்தியா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரினியூவபிள் எனர்ஜில 210% வளர்ச்சி கண்டிருக்கு. சோலார், விண்ட் எனர்ஜின்னு பெரிய அளவுல நாம வளர்ந்துட்டோம். உண்மைதான். அப்படி இருந்தும் நாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இவ்வளவு வளர்ச்சி கண்ட பிறகும் 89% கச்சா எண்ணெயையும் 47% இயற்கை எரிவாயுவையும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது ஆச்சரியமாக இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இது எப்படின்னா, ஒரு ட்ரெட்மில்ல நாம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பீட கூட்டி ஓடுறோம், பயங்கரமா வியர்க்குது, ஆனா நாம ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். ட்ரெட்மில் உவமை செம. உண்மையிலே அதுதான் நடக்குது. நாம ரினியூவபிள் எனர்ஜியில வளர்ந்துருக்கோங்கிறது 100% உண்மை. ஆனா அதே நேரத்துல நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த எனர்ஜி தேவையும் பல மடங்கு பெருகிடுச்சு. எல்லார் வீட்லயும் ஏசி வந்துடுச்சு, நிறைய கார்கள் வந்துடுச்சு. கரெக்ட். எல்லாருமே இன்னைக்கு வண்டி வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் பெருசாயிடுச்சு. அதனால எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது இனி விலைய மட்டும் சார்ந்ததல்ல, அது மேக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதாகும். வெளியில ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஊர்ல ஃபேக்டரிகள் மூடாம ஓடுறத உறுதி செய்யறது தான். ஒருவேளை அந்த ஃபேக்டரிகளை, குறிப்பா சிறு மற்றும் குறு தொழில்களை பாதுகாக்க தான் அரசாங்கம் இப்போ ECLGS 5.0 கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, அந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் 18,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த 5வது பதிப்பு அறிமுகமாகியிருக்கு. ஆனா இது எப்படி ஒரு சின்ன கம்பெனிக்கு போய் சேரும்? வெறும் அறிவிப்பா மட்டும் நின்னுடாதா? இங்கதான் கவர்மெண்ட் ஒரு புத்திசாலித்தனமான மெக்கானிசமை யூஸ் பண்றாங்க. இந்த 18,000 கோடி ரூபாய் பணத்தை அவங்க நேரடியா கம்பெனிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு கேரண்டி. ஓ, அதாவது ஒரு பேக்கப் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கவர் பேங்க் கிட்ட போய் கடன் கேட்டா பேங்க் பயப்படும். நெருக்கடியான நேரம் இவன் பணத்தை திருப்பி தரலன்னா என்ன பண்றதுன்னு யோசிப்பாங்க. அப்போ அரசாங்கம் குறுக்கே வந்து பேங்க் கிட்ட சொல்லுது, நீங்க இவருக்கு தைரியமா கடன் கொடுங்க, ஒருவேளை அவர் கட்டலனா அந்த பணத்தை நாங்க தர்றோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குது. வாவ். இந்த கேரண்டினால மார்க்கெட்ல 2.25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பேங்குகள் தயக்கம் இல்லாம கடன் கொடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான மேஜிக்.
பணத்தை நேரடியாக கொடுக்காம நம்பகத்தன்மையை உருவாக்குறது மூலமா மார்க்கெட்ல பணப்புழக்கத்தை கொண்டு வராங்க. சூப்பர். இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து வர்ற முதலீடுகளை ஈர்க்க புதிய அந்நிய நேரடி முதலீட்டு நெறிமுறைகளையும் அதாவது FDI SOPயையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அப்ரூவல் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஆமா, காகிதமில்லா நடைமுறையோடு அப்ளிகேஷன்களை 12 வாரங்களுக்குள் முடிக்க இலக்கு வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்கான 40 குறிப்பிட்ட துறைகளின் முதலீடுகளை 60 நாட்களுக்குள் ரொம்ப வேகமா பரிசீலிக்க திட்டம் இருக்கு. இது ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. உள்ளூர்ல இருக்கிற சின்ன கம்பெனிகளுக்கு கடன் கொடுத்து காப்பாத்துறது, அதே சமயத்துல வெளிநாட்டு பணத்தை ஈஸியா உள்ள கொண்டு வர்றதுக்கு ரெட் டேப்பு குறைக்கிறது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இப்போ இந்த எனர்ஜி செக்யூரிட்டி, பொருளாதார பாதுகாப்பு, இதிலிருந்து நேரா டெக்னாலஜிக்கு வருவோம். செமிகண்டக்டர்களை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. செமிகண்டக்டர்கள் தான் வருங்காலத்தோட புதிய எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. 100% உண்மை. இந்தியா செமிகண்டக்டர் மிஷனின் கீழ் இப்போ அமைச்சரவை 2 பெரிய ஆலைகளுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. குஜராத்தோட தோலேராவில் கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் நிறுவனம் மைக்ரோ LED டிஸ்பிளேகளுக்கான ஒரு பெரிய ஆலையை அமைக்க போறாங்க. அதே மாதிரி சூரத்துல சுசி செமிகண்டக்டர் நிறுவனம் பேக்கேஜிங் ஆலையை அமைக்க போகுது. நான் முன்னாடி கச்சா எண்ணெய்க்காக நாம் எப்படி மத்த நாடுகளை சார்ந்திருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? அதே தப்ப டெக்னாலஜில நாம செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இது. இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து காரு, ஃப்ரிட்ஜு, ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாமே செமிகண்டக்டர் சிப்களால தான் இயங்குது. ஆமா, சிப் இல்லாம எதுவும் இல்ல. நாளைக்கு ஒரு சர்வதேச சப்ளை செயின் பிரச்சனை வந்தா நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த டெக்னாலஜி வளர்ச்சியும் நின்னுடும். அதனால தற்சார்பு அப்படிங்கிறது இங்க ஒரு சாய்ஸ் கிடையாது, அது ஒரு கட்டாயம். ஆனா தற்சார்பு மட்டுமே போதுமா? நாம யூஸ் பண்ற பொருட்களோட தரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. தரமற்ற மின்னணு பொருட்கள் இறக்குமதியை தடுக்க வெளிப்புற ஹார்ட் டிரைவ்களை, அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸை கட்டாய பதிவு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. CRSக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்மோட டிஜிட்டல் டேட்டாவை பாதுகாக்க நைட் கிளப் வாசல்ல ஒரு பவுன்சரை நிறுத்துற மாதிரி தான் இந்த CRS. யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாதுன்னு அந்த பவுன்சர் தான் செக் பண்ணுவாரு. நீங்க சொல்ற பவுன்சர் ஓமே ரொம்ப கரெக்டா பொருந்துது. ஏன்னா உங்க டேபிள் மேல இருக்கிற ஒரு சாதாரண எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் தானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா தரமற்ற எந்தவித செக்கிங்கும் இல்லாத வெளிநாட்டு ஹார்ட் டிரைவ்கள்ல மால்வேர் இருக்கலாம், இல்லனா உங்களோட மிக முக்கியமான டேட்டா திருடு போகலாம். டேட்டா திருடு போனா பெரிய பிரச்சனையாச்சே. இது தனிநபர் டேட்டாவை மட்டும் இல்ல, தேசிய பாதுகாப்பையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த பவுன்சர் செக்கிங் ரொம்பவே முக்கியமாகுது. டிஜிட்டல் பாதுகாப்போட சேர்த்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இவங்க விட்டு வைக்கல. தொழிற்சாலைகள்ல நிலக்கரி, ஆயில் மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்களோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக தொழில்துறை வெப்பத்தை டீகார்பனைஸ் செய்ய தொழில்துறை வெப்ப பம்புகள் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்துறாங்க. இதுவும் எரிசக்தி பாதுகாப்போட ஒரு அங்கம்தான். ஃபேக்டரிகள்ல பாய்லர்களை எரிக்க நிலக்கரிய நம்பி இருக்காம இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ஹீட் பம்புகளை பயன்படுத்தும் போது 2 லாபம் இருக்கு. என்னென்ன லாபம்? 1, காத்தோட தரம் ரொம்பவே மேம்படும். 2வது, இறக்குமதி செய்யப்படுற நிலக்கரி மற்றும் எண்ணெயோட தேவை குறையும். ஆமா, நாம இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பாருங்க. நம்ம நீதித்துறையோட உள்கட்டமைப்பை எப்படி வேகப்படுத்துறோம், சர்வதேச நெருக்கடிகள் நம்மோட ஆட்டோமீட்டரையும் சமையல் கேஸையும் எப்படி பாதிக்குது, அதை தடுக்க இப்படி ECLGS மாதிரியான கடனுதவிகள் வேலை செய்யுது, அப்புறம் வெளிநாட்டு செமிகண்டக்டர்களை நம்பி இருக்காம எப்படி தற்சார்பை உருவாக்குறோன்னு ரொம்ப ஆழமாவே இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஆமா, தொழில்நுட்ப தற்சார்பு, தர கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைந்து இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன நாம தெளிவா பார்த்தோம். ஒரு நாட்டை ரன் பண்றதுங்கிறது தனித்தனி தீவுகளை நிர்வகிக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் எப்படி? சட்டம், பொருளாதாரம், தொழில்நுட்பம் இது எல்லாமே ஒரு பெரிய கியர் பாக்ஸ்ல இருக்கிற பல்சக்கரங்கள் மாதிரி. ஒன்னு சுழலும் போதுதான் இன்னொன்னு இயங்கும். அதோட மெக்கானிசமை புரிஞ்சுக்கிட்டாலே செய்திகளை நாம பாக்குற விதம் முழுமையா மாறிடும். கண்டிப்பா இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். செய்திகளை வெறும் எண்களாகவும் அறிவிப்புகளாகவும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இயங்குற அந்த மெக்கானிசமை நாம இன்னைக்கு அன்லாக் பண்ணிருக்கோம். நிச்சயமா. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி விவாதிக்கப்பட்ட செய்திகளை தாண்டி ஒரு புதிய கேள்வியை உங்க சிந்தனைக்கு நான் விட்டுட்டு போறேன். வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல 100 வருஷங்களா உலகத்துல நடந்த பெரிய போர்கள் எல்லாமே நிலத்துக்காகவோ இல்லனா கச்சா எண்ணெய்க்காகவோ தான் நடந்திருக்கு.
ஆனா இனி வரும் காலங்கள்ல இந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. எதிர்கால போர்கள் நிலத்துக்காகவோ எண்ணெய்க்காகவோ இருக்காது. உலகையே ஆட்டி படைக்க போற செயற்கை நுண்ணறிவுக்கு, அதாவது ஏஆரிக்கு தேவையான அளப்பரிய எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேட்டரி டெக்னாலஜி, அப்புறம் அந்த டிஜிட்டல் மூளைக்கு தேவையான செமிகண்டக்டர்களை யார் சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற விநியோகச் சங்கிலியை மையமா வச்சுதான் அடுத்த தலைமுறை உலகப் போர்கள் இருக்க போகுது இல்லையா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா. இந்த டெக்னாலஜி ஆதிக்க போட்டியில இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு அலசலை நாம நிறைவு செய்யலாம். இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள். நன்றி.